இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் குறித்து உங்களுக்கு நான் விளக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு உதாரணத்த சொல்லிட்டு விளக்குனா ஈஸியா புரியும். ஏன்னா இது வந்து பெரும்பாலும் பொதுமக்களுடைய கண்ணோட்டத்துக்கு இந்த கருத்துக்கள்லாம் வர்றது கிடையாது. அதனால ஒரு உதாரணத்த சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்குனா சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல வந்து பெட்ரோலிய பொருள்கள் வந்து ஒரு சந்தை இருக்கு. எப்படி நம்ம இறால் சந்தை இருக்கிறதோ, அது மாரி பெட்ரோலிய பொருள்களுடைய சந்தைன்னு ஒண்ணு இருக்கு உலகத்துல. இந்த உலகத்துல பெட்ரோல் பொருட்களை வந்து நெறைய நாடுகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த சந்தையினுடைய விலை எவ்வளவு இருக்கணுங்கிறத, குறிப்பா ஒரு டாப் 3 கண்ட்ரீஸ் தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது யார் அந்த டாப் 3ன்னா, முதல் கண்ட்ரி உங்களுக்கே தெரியும். உலகத்தினுடைய தாதா, முதல் தாதா யார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவர் தான் பண்றாரு. அதாவது அமெரிக்கா. 2வது தாதா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ரஷ்யா. 3வது ஒரு அப்பாவி இருக்கேன் அப்படின்னா, வளைகுடா நாடுகள். இந்த தாதா 2 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து எண்ணெய வந்து உற்பத்தி செய்து மார்க்கெட்ல விக்கிறாங்க. அவங்க வந்து மத்த நாடுகள் மீது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துறது கிடையாது. அவங்க என்ன உற்பத்தி பண்றாங்களோ, அத அப்படியே வெளியில தள்ளிடுவாங்க அவ்வளோதான். என்ன மார்க்கெட் விலை போகுதோ, அந்த மார்க்கெட் விலைக்கு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா, இந்த அமெரிக்காங்கிற தாதா இருக்கிறார் இல்லையா? அவரு தான் எவ்வளவு கூட்டணும், வெளியில ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு கட்டுப்பாட்டு வைக்கணும், எவ்வளவு விலைய நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. இந்த வளைகுடா நாடுகளும் அப்படித்தான். உற்பத்திய வந்து வெளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவ்வளோதான். அப்ப விலை அ வெளிநாட்டுல நிர்ணயம் ஆகுறதுல, அமெரிக்கா, ரஷ்யா, வளைகுடா நாடுகள் உற்பத்தி செய்தாலும் கூட, இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது யார பொறுத்து அமையுதுன்னா, அமெரிக்கானுடைய செயல்பாடுகளை பொறுத்து. அது அவங்க நிர்ணயிக்கிறாங்களான்னு சொல்ல வரல. செயல்பாடுகளை பொறுத்து அது வந்து உலக சந்தையில எதிரொலிக்குது. சரியா? இப்போ ஏன் இந்த 3 நாடுகள்ல ஒரு நாடு வந்து எப்படி நிர்ணயிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே தத்துவத்த எப்படி இறால் பண்ணைக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரப்போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் நான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாப் 3 புரொடியூசர்ஸ் அல்லது கண்ட்ரீஸ் எப்படி வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல பெட்ரோலியம் பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்ப இறால் பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 3 புரொடியூசர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டர். 2வது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா. 3வது வந்து இந்தியா. இவங்கெல்லாம் உற்பத்தியாளர்கள். உலகத்துல மிக அதிக அளவுல இறால உற்பத்தி பண்ணி சந்தையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள்னு பார்த்தா, முதல்ல வந்து அளவில் அதிகமா உற்பத்தி செய்றது, அளவில் அதிகமா ஏற்றுமதி செய்வது 2யும் கொண்டது வந்து ஈக்குவேட்டார். 2வது அளவில் அதிக உற்பத்தியை கொண்ட நாடு சைனா. அளவில் உற்பத்தியை சைனாவை விட குறைவா அடுத்த இடத்துல இருக்கிறது இந்தியா. ஆனா, இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ல 2வது இடத்துல இருக்கு. சைனா உற்பத்தியில 2வது இடம். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ல 2வது இடம். ஏன் சைனா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து 2வது இடத்துல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்களுடைய தேவைக்காகவோ, பிற வணிகத்திற்காகவோ இறக்குமதியை வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. உற்பத்தி அதிகமா இருந்தாலும் கூட, நாட்டுக்கு இறக்குமதியும் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ங்கிறது மிக மிக குறைவு. இந்தியா 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல வந்து ஈக்குவேட்டார் இருக்கு. இத வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப உலகத்தினுடைய தேவை, இப்ப வளைகுடா நாடுகள்ல வந்து ஒரு சண்டை வந்ததுனால, வளைகுடா நாடுகளுடைய பெட்ரோல் வெளியில போக முடியல. அதனால உலக சந்தையுடைய விலை ஏறுதுன்னு சொன்னோம் நம்ம. இத எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வளைகுடா நாடுகளுடைய பெட்ரோல் வெளியில போக முடியாம இருந்தாலும் விலை ஏறும். வளைகுடா நாடுகளே விரும்பி ஏற்றுமதி பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கூட விலை ஏறும். 2லயும் விலை ஏறும். நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல வளைகுடா நாடுகளுடைய பெட்ரோல் வெளியில வர முடியல. அதனால இப்ப விலை ஏறுது. அதே வளைகுடா நாடுகள்லாம் ஒண்ணா பேசிட்டு, நம்ம யாருக்குமே ஏற்றுமதி செய்ய வேண்டாம்னு அவங்களா விருப்பமா புடிச்சு வச்சிருந்தாலும் கூட என்ன செய்யும்? உலகத்துல விலை ஏறும். இதே தத்துவம் தான் நம்ம இந்தியாவுக்கும் செயல்பட போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல முதல் டாப் 3 கண்ட்ரீஸ்ல சொல்லிட்டேன். டாப் 3 கண்ட்ரீஸ்ல சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது பெரிய அளவில. 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. முதலிடத்தில் இருக்கிறது வந்து ஈக்குவேட்டர். இதுல இந்தியா வந்து
எப்படி வளைகுடா நாடுகளுடைய பெட்ரோல் வெளியில போகாம, அது போரின் காரணமா வெளியில போகலையோ, அவங்களே விரும்பி நிறுத்தி வைக்கிறாங்களோ, எதுவா இருந்தாலும் வெளியில போகலைன்னு வச்சுக்கோங்க, விலை எப்படி ஏறுதோ, அதேபோல இந்தியா தன்னுடைய இறால்களை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி, உள்நாட்டு சந்தைக்குள் வந்து பயன்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டுல மார்க்கெட் வேல்யூ ஏறிடும் கண்டிப்பா. அந்த மார்க்கெட் வேல்யூ ஏற்றத்தை பயன்படுத்தி, இப்பொழுது ஏற்றுமதி செய்கின்ற 100% இறால்களையும் முற்றிலுமாக ஏற்றுமதி செய்யாம, ஒரு 50% ஏதோ அல்லது ஒரு பகுதியை ஏற்றுமதி செய்தோம்னாலே, உலக சந்தையினுடைய விலையேற்றத்தின் காரணமாக, நம்ம 100% ஏற்றுமதி செய்து கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவோ, அதை 50% ஏற்றுமதி செய்தே நம்மளால வந்து ஈட்டிவிட முடியும். அப்ப 50% உள்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதும், சந்தையை உயிர்ப்புடன் இந்த தொழிலை உயிர்ப்புடன் வைப்பதற்கும், மிக குறைந்த 50%த்திலேயே அந்த முழு சதவீத ஏற்றுமதியில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாம் ஈட்டிவிடவும் முடியும். அப்ப மினிமம் மெட்டீரியல், மேக்ஸிமம் இன்கம் வந்து கொண்டுட்டு வர முடியும் உள்நாட்டு சந்தையை நிறுவுவதன் மூலமாக. அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் தங்களுக்கு பகிர்ந்து, இந்த உள்நாட்டு சந்தைங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் பகிர்ந்து கொண்டு, இதுதான் இப்படித்தான் ஃபியூச்சர்ல நடக்கும். அதற்கான உதாரணங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பிறருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நண்பர்கள் பலரே வந்து உள்நாட்டு சந்தையை வந்து ப்ரமோட் பண்ணுறதுனால வெளிநாட்டுடைய சந்தை வந்து பாதிக்கப்படும், வெளிநாட்டு அந்நிய செலாவணி குறையும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினா தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அதிகமான வருமானத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பின்னாடி இப்படி ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவங்களை பயன்படுத்திய பல நாடுகள் வந்து உற்பத்தி இல்லாமல் இருந்தாலும் கூட மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் உதாரணமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.